வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி ஜனவரி 11 சனிக்கிழமை. இன்னைக்கு மார்கழி மாதம் 27வது நாள். இன்னைக்கு அந்த 27வது நாள் ஒரு விசேஷமான நாளுங்க. இன்னைக்கு அதை பற்றின வீடியோ தான் இது. திருமலை பற்றின செய்தி இல்லை, பட் மகாவிஷ்ணுவையும் ஆண்டாளை பற்றின செய்தி தான் இந்த வீடியோவில் இருக்குது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ணனே விரும்பி சொன்ன இந்த மார்கழி மாதத்தில் அவருடைய அருளை பெறுவதற்காக இருக்கப்படும் விரதத்துக்கு பேர் தான் பாவை நோன்புன்னு பேருங்க. இந்த பாவை நோன்பனை கன்னி பெண்கள் மட்டுமின்றி திருமணமாகாத ஆண்கள், திருமணமான பெண்கள் யார் வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மார்கழியில் பாவை நோன்பு இருந்து வழிபட்டால் திருமாலோட திருவருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. வளமான வாழ்க்கை அமையும்னு திருப்பாவாய் பாசுரங்களில் வழிகாட்டுகிறாருங்க ஆண்டாள். மார்கழி மாதத்தோட இறுதியில் பாவை நோன்பனை நிறைவு செய்யும் நாள் தான் கூடாரவள்ளி தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கூடாரவள்ளி தினம் தாங்க இன்னைக்கு. மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுற முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று தான் அந்த கூடாரவள்ளி. மார்கழி மாதத்தில் பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக பாவை நோன்பு இருந்து திருமாலை தொடர்ந்து வழிபட்டோம்னா நல்ல வரன் அமையும், சிறப்பான வாழ்க்கை அமையும், குடும்பம் செழிக்குங்கிறது பக்தர்களோட பரவலான நம்பிக்கையாக இருக்குது. 12 ஆழ்வார்களில் முக்கியமானவரான ஆண்டாள் பாவை நோன்பு இருந்தே தான் திருமாலோட திருவடிகளை அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இதனாலே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அனைத்து வைணவ தலங்கள்லையும் வழக்கமான சுப்ரபாதத்துக்கு பதிலாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களே இசைக்கப்படுகின்றன. திருப்பதியில் கூட, திருமலையில் கூட அதே மாதிரி தான். இந்த மார்கழி மாதம் ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை தான் பாடலாக பாடுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண பக்தர்கள் சுப்ரபாத தரிசனமே அந்த ஒரு மாதத்துக்கு இருக்காது. அதுக்கு பதில் திருப்பாவை, ஆண்டாள் அருளிய திருப்பாவை தான் பாடலாக பாடிட்டுருக்காங்க. இந்த நாட்களில் சுப்ரபாதத்துக்கு பதிலாக 12 ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் பாசுர பாராயணமாக நடத்தப்படுதுங்க. திருமாலுடைய அருளை பெறுவதற்காகவும் திருமாலுடைய திருவடியை அடைஞ்சு வைகுண்ட பதவியை நேரட்ட அடைவதற்காகவும் வழி செய்யும் பாவை நோன்பை நிறைவு செய்யும் நாள் தான் கூடாரவள்ளி நாள் அப்படின்னு போட்டுருவாங்க. இதன் சிறப்பையே திருப்பாவையோட 27வது பாசுரத்தில் கூடாரவள்ளி வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுறாரு. இந்த நாளில் பல வகையான இனிப்புகள் செஞ்சு திருமாலுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்குங்க. அது பாவை நோன்பிருந்து திருமாலை வழிபட்ட ஆண்டாள் நாச்சியார் திருமாலின் திருவடி அடைஞ்ச மோட்ச வைபவ நாளே கூடாரவள்ளி அப்படிங்கிற பேரில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 27ஆம் நாளில் கொண்டாடப்படுதுங்க. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பஞ்சாங்கத்தின்படி கூடாரவள்ளி வைபவம் ஜனவரி 11ஆம் தேதி வருது. மார்கழியோட 27ஆவது நாளுங்க. இந்த நாளில் அகார வடிசல் அப்படின்னு ஒரு அமுது படைச்சி அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது தான் முக்கியமான விழாவாக இருக்குது. இதற்கு முந்தைய 26 நாட்களும் ஆண்டாள் அழகிய ஆபரணங்கள்லாம் பெருசாக அணிஞ்சிக்காமல் பெருமாளை எண்ணி தினசரி நோன்பு இருந்து 27ஆவது நாள் அவருடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அந்த நாளில் அன்றைக்கி அவர் ஆடை ஆபரணங்களோட காட்சி அளித்தார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் அழகிய உடைகள் உடுத்தி தங்கள் மலர்கள், மாலைகளெல்லாம், அணிகலன்களெல்லாம் அழகுபடுத்திக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதுங்க. பால், இனிப்பு, அரிசி சேர்த்து பொங்கல் வச்சு திருமாலுக்கு படைக்கிறாங்க. இந்த பொங்கல் சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த 26 நாளும் வெண்பொங்கல் தான் கோயிலில் கொடுப்பாங்க பெருமாள் கோயில்களில். ஆனால் அந்த 27ஆவது நாள் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. இதை அன்றைக்கி பாலில் தான் அந்த அரிசியை வேக வைப்பாங்க. தண்ணியில் அரிசியை வேக வைக்காமல் பாலில் அந்த அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறம் வெல்லத்துக்கு பதில் கல்கண்டில் தான் செய்வாங்க. அகார வடிசல் அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த சக்கரை பொங்கலை தான் அன்றைக்கி இந்த கிருஷ்ணனுக்கு படைப்பாங்க. இந்த கூடாரவள்ளி நாளில் சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபட்டோம்னா திருமாலுடைய அருளையும் ஆண்டாளோட அருளையும் நாம் பரிபூர்ணமாக பெற முடியும்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியார் வழிபட்டால் பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்றா சேருவாங்கன்னும், இந்த மார்கழி மாதம் 27ஆவது நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற திருப்பாவை பாடல்களை பாடி தான் ஆண்டாள் நாச்சியார் தனது விரதத்தை நிறைவு செய்ததாக கூறப்படுதுங்க. இந்த அற்புதமான நாளில் தான் எம்பெருமானையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபடுவது வழக்கம். இந்த அற்புத தினத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கோயிலில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டால்னு புராணங்களில் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நெய்யால் தான் செய்வாங்க. சாதாரணமாக இந்த கோயிலில் செய்கிற சக்கரை பொங்கலை விட இன்னைக்கு கூடாரவள்ளி நாளில் செய்கிற சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நெய்யாலே மிதக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சக்கரை பொங்கல் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது ரொம்ப சிறப்பாகவே எல்லா பெருமாள் கோயிலையும் சொல்கிறாங்க இன்றைக்கி செய்கிற சக்கரை பொங்கலை. அந்த மாதிரி ஆண்டாளோட பாசுரத்தில் இந்த மாதிரி நெய்யால் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசுரமே இருக்குங்க. ஆண்டாளுடைய பாசுரங்களில் இதை பற்றி தனியாகவே ஒரு பாசுரம் இருக்குது. பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தாலோ ரெம்பாவாய் அப்படின்னு நெய்யில் சக்கரை பொங்கல் மிதக்கிற மாதிரி இருக்கணுமா. அந்த நெய்யை கையால் எடுக்கும்போது அந்த முழங்கை வரைக்கும் நெய் வழிஞ்சி வரணும். அந்த மாதிரி நெய்யால் தான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்யணுங்கிற மாதிரி இந்த திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. நிறைய பெருமாள் கோயில்களில் இந்த கூடாரவள்ளி தினத்துக்காக இந்த சக்கரை பொங்கலை சிறப்பாக செஞ்சு அதை கட்டணத்தோட பக்தர்களுக்கெல்லாம் விநியோகிக்கிறாங்க.
12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான இந்த ஆண்டாள் நாச்சியார் இறைவனோட ஐக்கியமான நாள் தான் இந்த கூடாரவள்ளி தினம்னு சொல்கிறாங்க. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க இன்றைக்கி இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டாள் நாச்சியாரையும் வெங்கடாஜலபதி பெருமாளையும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் வழிபட்டு வருவாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு கிருஷ்ண பரமாத்மா இல்லை திருமலா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுடைய கதைகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.